பாட்டி, குழந்தைக்கு உடல் சூடு அதிகமா இருக்கு. உடனே குறைக்க ஏதாவது வழி இருக்கா பாட்டி? இருக்கு கண்ணு. கொஞ்சம் வெந்தயத்தை தண்ணீர்ல போட்டு நல்லா காய்ச்சி ஆறுன பிறகு கொடுத்தா உடல் சூடு குறையும். அப்புறம் கண்ணு தலை உச்சியிலும் தொப்புள் இடத்திலும் கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் வச்சா வெப்பம் உடனே குறையும். சரி பாட்டி. இப்ப பாரு, குழந்தைக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஆமா பாட்டி, ரொம்ப நன்றி. பாட்டி, இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது, குழந்தைகளுக்கு உடல் சூடு அதிகமா ஆகுது. என்ன பண்ணலாம் பாட்டி? அதுக்கு தான் நம்ம பழைய முறைகள் இருக்கே கண்ணு. நான் சொல்றத ஃபாலோ பண்ணா குழந்தை கூலா இருக்கும். சரி பாட்டி, முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல குளியல் தான் முக்கியம். காலை ஒரு தரம் மாலை ஒரு தரம் குளிக்க வைக்கணும். பாட்டி, குளிச்சுக்கலாமா? ஆமா கண்ணா, வாடா. குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 3 பல் பூண்டு இடித்து போட்டு, அப்புறம் பாட்டி, பூண்டு நல்லா வதங்கினதும் அந்த எண்ணெயை வடிகட்டி குழந்தைகளுக்கு தலை முதல் கால் வரை தேய்த்து குளிக்க வைக்கலாம். இப்படி எண்ணெய் தேய்ச்சு குளிக்க வச்சா குழந்தைகளுக்கு சளி பிடிக்காம அந்த வாரம் முழுவதும் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். அப்படியா பாட்டி? ஆடைகள் எப்படி இருக்கணும்? அடுக்க அடுக்க ட்ரெஸ் போடாதே கண்ணு. ஒரே ஒரு மெலிதான பருத்தி ட்ரெஸ் போதும். அதான் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும், அலர்ஜியும் வராது. பாட்டி, வெயிலுக்கு வெளியே போகலாமா? 11 மணி முதல் 4 மணி வரை வெளியே போகவே கூடாது. அவசியமா போனா குழந்தைகளுக்கு சன்ஸ்கிரீன் போட்டு தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு போங்க. சரி பாட்டி, கவனமா இருங்க. பாட்டி, தண்ணீர் எவ்வளவு குடிக்கணும்? அது ரொம்ப முக்கியம் கண்ணு. சிறுநீர் அடர் மஞ்சளா இருந்தா தண்ணீர் குறைவு. 10 கிலோ வரை குழந்தைக்கு 1 லிட்டர், 20 கிலோக்கு 2 லிட்டர் குடிக்கணும். பாட்டி, கோடை காலத்துல சாப்பாடு என்ன கொடுக்கலாம்? மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் எல்லாம் கொடு. கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ் நல்ல குளிர்ச்சி தரும். அப்படியா பாட்டி? ஆனா எண்ணெயில பொரிச்சது, காரம் அதிகமா இருந்தது, சிக்கன் அடிக்கடி கொடுக்காதே. சரி பாட்டி. வாவ் பாட்டி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணா குழந்தைகள் சேஃபா இருக்கலாம்ல? அப்படிதான் கண்ணு. இந்த சிம்பிள் முறைகள் ஃபாலோ பண்ணா கோடை காலத்துல குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்ணுகளா. இன்றைய பாட்டி டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல இயற்கை ஹெல்த் டிப்ஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. பை.